ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கிய ஆன்மீக பரிகாரத்தை தாங்க பார்க்க போகிறோம். ஸோ என்ன பரிகாரம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கறதுக்கு கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடிய வராகி அம்மன் இருக்காங்கல்ல, அந்த அம்மனுக்கான பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். வராகி அப்படின்னு சொன்ன உடனே எல்லாத்துக்குமே ஞாபகம் வருவது வரம் தரக்கூடிய அம்மன் என்றுதான். இந்த அம்மன் குழந்தை ரூபத்திலேயும் இருப்பாங்க, பெரிய அசுர ரூபத்திலேயும் இருப்பாங்க. ஆனால் இந்த அம்மன் இருக்கக்கூடிய இடத்துல கஷ்டங்களே இருக்காது. ஆனால் இந்த அம்மனை எந்த மாதிரி வழிபாடு செய்யணும், எந்த ராசினர் மெயினாக வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது ஆன்மீகத்தில் ஒரு குறிப்பாக இருக்குது. அந்த குறிப்பை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கும் போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வராகி தாயாருடைய அருளை பெற முடியும். ஸோ இந்த வீடியோவில் அது எப்படி அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராகி அம்மனை வழிபாடு செய்ய ஒரு ஐடியா கிடைக்கும். வராகி அம்மனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற ஐடியாலாம் கிடைக்கும். அந்த ஐடியாக்கேற்ப நீங்கள் வழிபாடு செய்து பயனும் பெறலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். பொதுவாக வராகியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பஞ்சமி அன்னைக்கு தான் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படும். நிறைய பேர் பஞ்சமி மட்டும்தான் வராகி அம்மனை வழிபாடு செய்யணும்னு நினச்சிக்கிட்டு பஞ்சமியை மட்டும் விட்டுட்டு மித்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வராகி அம்மனை கண்டுக்காமல் இருக்கிறோம். ஸோ பஞ்சமியும் விடக்கூடாது, மித்த நாட்கள்லையும் விடக்கூடாது. வராகியை எப்போ வேணாலும் வழிபாடு செய்யலாம். ஸோ வராகிய வழிபாடு செய்யறதுக்கு இதுதான் அதுதான் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நினைத்த வேகத்துக்கு வராகிய வழிபாடு செய்தாலும் வராகியுடைய அருளால் நம்மளுடைய கஷ்டங்கள் தீரும். ஸோ இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா அப்போ கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. சரி, இப்போ வராகி அம்மனை எப்படி வழிபாடு செய்யணும், யாரெல்லாம் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற கதையை பார்க்கலாம் வாங்க. பழங்காலமாக வராகி அம்மன் வழிபாடு வழக்கத்தில் இருக்குது. நல்லெண்ணெய் தீபமேற்றி பஞ்சம திதியில் பிரம்ம முகூர்த்த வேளையில் வராகி வழிபாட்டினை துவங்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தினமுமே வழிபாடு வராகியை செய்ய முடியாதவங்க செவ்வாய், வெள்ளிக்கிழமை, பஞ்சம திதி இந்த மாதிரியான நாட்களில் ஸ்பெஷலாக வழிபட்டாலும் முழு பலன் உங்களுக்கு வராகி மூலிமா கிடைக்கும். ஆக்சுவலி சைவம், பிராமணியம், வைணவம், சக்தி வழிபாடு ஆகிய 4 வழிபாட்டு முறைகளை பின்பற்றுவர்களும் வழிபாடு தெய்வமாக விளங்கக்கூடியவங்க இந்த வராகி. வாழ்க்கையில் அனைத்தும் முடிந்து விட்டது, கடனாக கொடுத்த பணம் எதுவுமே இனி திரும்பவே வராது என்ற நிலையில் இருந்தால் கூட இந்த வராகியை வழிபட்டால் அந்த நிலைமை மாறும் என்பது பலரும் சொல்லக்கூடிய ஒரு அனுபவ உண்மையாக இருக்கு. அதோடு சப்த கண்ணீர்களில் ஒருவராக போற்றப்படக்கூடிய வராகி அம்மன் தெய்வீக குணமும் விலங்கி நாற்றலும் கொண்டவளாக விளங்குறாங்க. தாயை போன்ற இரக்கமும் தயாள குணமும் உடையவளாக இருக்கக்கூடிய வராகி மூர்க்க குணம் உடையவளாக உள்ளதால் இவளை உக்ர தெய்வமாக வழிபாடு செய்யப்படுறாங்க. இவளை வராக அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவின் பெண் வடிவம் என்று சிலர் சொல்வது உண்டு. சப்த கன்னியர்களான பிரம்மி, மகேஸ்வரி, வைஷ்ணவி, கௌமாரி, வராகி, இந்திராணி, சாமுண்டி ஆகியோருள்ள பன்றியின் முகமும் பெண்ணின் உடலும் கொண்டவள் இந்த வராகி. எதிரிகள், தீய சக்திகள், கடன்கள் போன்ற துயரங்கள் ஆகியவற்றை அடித்து விரட்டக்கூடிய தெய்வமாக வராகி அம்மன் விளங்குறாங்க. வராகி வழிபாட்டினை பலரும் மேற்கொண்டாலும் இந்தியாவில் காசி மற்றும் தஞ்சாவூர் பெரிய கோவிலில் மட்டும் வராகிக்குன்னு தனி சன்னதி இருக்கிறது. அதனால் இந்த 2 இடங்கள்லையுமே ரொம்ப ஸ்பெஷலாக இந்த அம்மன் பார்க்கப்படுது. அன்னை பராசக்தியின் போர் படைத்தளபதியாக வராகி உள்ளதால் வராகியை வழிபடுபவர்களுக்கு 3 உலகங்கள்லையுமே எதிரிகளே இருக்க மாட்டார்கள் என்பது ஆன்றோருடைய வாக்கு. ராஜராஜ சோழனும் வெற்றிகளை வாரி வழங்கிய தெய்வமாக வராகியே விளங்குறாங்க என்று குறிப்பிட்டிருக்கிறாங்க. மற்ற கோவில்களில் எந்த விழாக்கள், உற்சவங்கள் துவங்கினாலும் முழுமுதற் கடவுளான விநாயகருக்கு தான் முதல் பூஜை நடைபெறும். ஆனால் தஞ்சை பெரிய கோவிலில் மட்டும்தான் முதல் பூஜை வராகிக்கு நடத்தப்படக்கூடிய மரபு இன்றளவும் காலகாலமாக கடைபிட்டு வரக்கூடிய ஒரு முக்கிய அம்சம் என்று கூட சொல்லலாம். வராகி அம்மனை வழிபாடு நினைப்பவர்கள் மனதில் எந்த விதமான தீய எண்ணங்களும் இல்லாமல் மன தூய்மையோடு தொடர்ந்து வராகிக்கு உரிய மந்திரங்களை சொல்லி
தினமுமே மன உருக வழிபட்டு வந்தால் அவளின் பரிபூர்ண அருள் கிடைக்கும். வீட்டில் வராகியின் படம் அல்லது விக்கிரகம் வைத்து வழிபாட நினைப்பவர்கள் உங்கள் வீட்டில் வடக்கு நோக்கி வராகியின் முகம் இருக்கும்படி அமைத்து வழிபட வேண்டும். வராகிக்குரிய திசையாக வடதிசை கருதப்படுது. அதனால தான் ஃபோட்டோவை அந்த திசையில் வைத்து வழிபாடு செய்ய சொல்கிற. வராகியை வழிபடுபவர்கள் வீட்டில் தினமுமே ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து அந்த விளக்கில் வராகி அம்மன் இருப்பதாக நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும். வழிபாட்டின் போது வராகிக்கு விருப்பமான நீலம், சிவப்பு, மஞ்சள் நிற உடைகளை உடுத்தி நீங்கள் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பான பலனு தரும். நைவேத்தியமாக தயிர் சாதம், மாதுளை படைத்து சிவப்பு நிறம் கொண்ட மலர்களை சாத்தி வழிபாடு செய்யணும். அப்படி வழிபாடு செய்தீங்கன்னா வராகி மனசு குளிர்ந்து உடனடியாக வரங்களை வாரி வாரி வழங்குவாங்க. அதுதான் வராகியுடைய ஸ்பெஷல் விஷயமே. 27 நட்சத்திரங்களில் கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி நட்சத்திரங்களில் பிறந்த அத்தனை ராசிக்காரங்களுமே வராகி அம்மனை நிச்சய வழிபாடு செய்ய வேண்டும். அதே போல் 12 ராசிகளில் மகரம், கும்பம் ராசிகளை சேர்ந்தவர்களும் வராகிய வழிபாடு செய்யணும். அப்படிலாம் வழிபாடு செய்தீங்கன்னா கஷ்டங்கள் என்பது உங்களை அண்டவே அண்டாது. மேலும் சனி ஆதிக்கம் உள்ளவர்கள், சனி திசை நடக்கிறவங்களாம் வராகிய வழிபாடு செய்ய வேண்டும். இந்த திசையில் நடக்கிறவங்களுக்கு பெரும் ஆபத்து வருவது எல்லாமே வராகிய வழிபட்டால் நீங்கும். வராகிய வழிபாடு செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். சனி ஆதிக்கம் உள்ளவர்கள், சனி திசை நடக்கிறவங்க, அப்புறம் மகரம், கும்பராசி, அப்புறம் கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த அனைத்து ராசிக்காரங்களுமே வராகிய கட்டாயம் வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி வழிபாடு செய்தால் நல்லது தானாக உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அதோடு 7.5 சனி, கண்ட சனி என சனியின் எந்த திசையால் தொல்லை அனுபவிப்பவர்களாக இருந்தாலும் செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமையில் வராகி அம்மனை வழிபாடு செய்யணும். இந்த நாட்களில் வராகியை தீபமேற்றி வழிபட்டால் சனியால் ஏற்படக்கூடிய துன்பங்கள்லேருந்து மீளலாம். இது தவிர வராகி அம்மனை வழிபட ஏற்ற நாளான பஞ்சமி, பௌர்ணமி, அமாவாசை திதிகளும் வழிபாட சிறப்பான பலனை கிடைக்கும். பஞ்சமி திதி என்று வராகி துதிகளை பாடி மனமுருக அழைத்து வேண்டினால் வராகி அம்மன் வீடு தேடி வருவாங்க என்பது நம்பிக்கை. ஸோ அந்த நம்பிக்கைக்கேற்ப வராகி அம்மனை வழிபாடு செய்ய மறக்காதீங்க. இவ்வளோ நேரம் இந்த வராகி தாயை வழிபாடு செய்கிறது எந்த அளவுக்கு நல்லது அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதே போல் இந்த தாள்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வராகிய வழிபாடு செய்தால் எந்த அளவுக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு கண்டிப்பாக புண்ணியம் அடையிறதுக்கு இந்த அம்மனுடைய முழு இதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும்.